என்ன ப்ளூ சாக்ஸ் கிடைக்கலையா? அப்ப பெட்டு கீழே பாரு. உடஞ்ச பொருள் எப்பவுமே நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும், வேற எதையுமே நமக்கு கொடுக்காது. என்னை பார்த்து சிரிச்சல்ல, இரு இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தண்ணி கீழே கொட்டிடுச்சே. சரி, ஒரு வேலை பண்ணு, முதல்ல என்னோட சாக்ஸை தேடு. அதுக்கப்புறம் கீழே போய் தண்ணி குடினா போய் கபோர்டுக்கு மேலே இருக்கான்னு பாரு. போ. இங்க பாரு, அங்க சேர் இருக்குல்ல, அதை போட்டு மேலே ஏறி பாரு. வலிக்குது. உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கோ, உன் சொந்த காலே உன்னை வாரி விட்டுடுச்சு. அடுத்த வாட்டி அடுத்தவங்கள பார்த்து சிரிக்கும் போது இது உனக்கு ஞாபகம் வரும். அண்ணா, அடுத்தவங்க கஷ்டம் யாருக்கு பார்க்கறதுக்கு வேடிக்கையா தெரியுதோ அவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. இங்கிருந்து ஒழுங்கா போயிடு. ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம இவன் எப்படி டார்ச்சர் பண்ணுவான்? இந்த பொண்ணுடைய மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்க? அப்பாவுடைய பார்வையில நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்கா. இவ பண்ற இந்த விஷயத்தால அப்பா கிட்ட நான் இன்னும் கெட்டவனா ஆயிட்டே இருக்கேன். இந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னு நீங்க படிக்கலையா? அதே மாதிரி நான் பிந்தியான்னு உனக்கு தெரியலையா? இந்த போர்டு மத்தவங்களுக்கு மட்டும்தான், மரியாதை வழிய விடு. அவ போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லி ஈஸியா இந்த வீட்ல இருந்து ஓடி இருக்கலாமே. ஏன் அவ அந்த மாதிரி பண்ணல? இந்த மாதிரி பொண்ணுங்களா பாக்குறதுக்கு ரொம்ப அப்பாவி மாதிரி தெரிவாங்க, ஆனா அவங்க எல்லாம் 1 நம்பர் கிரிமினலா இருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது சரியான கல்லொளி மங்கன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? அவ ஏன் இங்க இருந்து போக மாட்டேன்றா? அவ ஓடுறதுக்கு தானே வாய்ப்பு தேடுனா. அப்புறமும் ஏன் அவ உன் வீட்லயே இருக்கா? அது சரளாத்தை எப்ப வேணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரலாம். அந்த மாதிரி நிலைமையில யாரு அவங்க அதிகமா வெறுக்கிறாங்களோ அந்த பொண்ணே அவங்க வீட்ல இருந்தா என்ன ஆகும் சொல்லு? அந்த மாதிரி நடந்தா அவங்க மனசு கஷ்டப்படாதா? இல்ல இல்ல இல்ல, உடம்புல காயம் பட்டா தன்னால ஆறி போயிடும் சூரஜ். ஆனா மனசுல காயம் பட்டுச்சுன்னா அது என்னைக்கும் ஆறாது. பெரியம்மா, இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி எப்படியாவது ஈஷாவை வீட்டை விட்டு அனுப்பணும். எனக்கு ஒரு வாக்கு கொடு பிந்தியா. ஈஷாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பாத வரைக்கும் நீ பெரியம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. சரி, நீ வேணா இஷாவை பாத்துக்கோ, சரளாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா விடு, சரியா? எவ்வளவு சீக்கிரமா ஈஷா ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராகிறாளோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சிடுவேன். இத தாத்தா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் போன தடவை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, எங்க அம்மா காதை புடிச்சு திருவிட்டாங்க. அதனால இந்த வாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அப்புறம் அம்மா என்னோட காதை கழட்டி என் கையில கொடுத்துருவாங்க. இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். போனை கொடுக்கறியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஒரு பிரேவ் டைகர். லாஸ்ட் டைம் ப்ளீஸ். லாஸ்ட் டைம்.
நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கேக்குறது காதுல விழல? நீ இங்க இந்த பீரோ திறந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது அது வந்து நான் துணி துணி கீழே அப்படியே கிடக்குதுல்ல, அத மடிச்சு உள்ள வைக்கலான்னு பார்த்தேன். போர் அடிக்குதுல்ல. இடியட் ரவுடி பொறுக்கி. ஐயா கிட்ட சாரி சொல்லிட்டு உன்னுடைய வீட்டுக்கு போ. இந்த மாதிரி நாடகம்லாம் போட வேண்டிய அவசியமே இல்ல. பொண்டாட்டி அவளோட புருஷனோட வேலை எல்லாத்தையும் செஞ்சா அத நாடகம்னு சொல்லுவியா? என்ன என்ன சொன்ன? பொண்டாட்டியா? பொண்டாட்டிதான். இதோ இந்த தாலிய நீதானே அன்னைக்கு என்னோட கழுத்துல கட்டின. அதோட நான் அக்கறைய பாத்துக்கிட்டே தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்த, ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்த. அதனால உன்னையும் உன் வீட்டையும் பாத்துக்கிட்டா அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அது சரி, நீ என் பொண்டாட்டியா? இந்த வீட்டு மருமகள்ல? நல்ல விஷயம்தான். அப்போ நீ பொண்டாட்டிங்கிற கடமையை செய், இந்த வீட்டுடைய மருமகங்கிற கடமையை செய். அப்புறம் மருமகளா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறத நீயே தெரிஞ்சுக்க. ஆட ஆண்டவா, நீ என்ன காப்பாத்திட்டமா. இவ்ளோ பெரிய விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டமா? என்கிட்ட கூட சொல்லாம நீங்களா கல்யாணம் பண்ணிருக்கீங்க. சொல்லு. நேத்து நீ என்ன பார்க்க வந்தப்ப மாத்திரை போட்டிருந்தல, அதனாலதான் உன்னை சரியா பார்க்க முடியல. நேத்து நான் இங்க வரவே இல்லையே. அது வந்து என்ன அது வந்து நாங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட் தானே பண்ணோம். அப்புறம் எதுக்காக எங்க கிட்ட இருந்து நீ மறைச்ச? அத்தைய இதே நினைப்புல நான் இருக்க வைக்க போறேன். அப்பதான் உண்மை தெரிஞ்சாலும் சூரஜை இவங்க எனக்கு கட்டி வச்சிருவாங்க. சொல்ல என்ன சொல்றது, அது எல்லாமே வேக வேகமா நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கும் அப்போ ஒன்றும் புரியல. அதுவும் இல்லாம எனக்கும் உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு வெக்கமா இருந்துச்சு. நான் எப்பவும் அந்த ஆண்டவன் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிட்டு இருப்பேன். அதாவது நீதான் என் சூரஜை கட்டிட்டு என் வீட்டு மருமகளா வரணும்னு. அந்த ஆண்டவன் வேண்டுதலை நிறைவேற்றிட்டான். இப்போ நீ சூரஜோட வாழ்க்கையில வந்துட்ட. வேணாப்பா, சூரஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழைய சூரஜா மாறிட போறான். என்னுடைய எல்லா கவலையும் நீ போக்கிட்டம்மா. நீ நல்லா இருக்கணும். சூரஜ் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இஷாவை அவங்க வீட்டை விட்டு துரத்திடுவான். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் தான் உனக்கு பொண்டாட்டி ஆக போறேன். அந்த பிரம்மச்சாரியோட விரதத்தை நான் தான் உடைக்க போறேன். இங்க பாரு, இது என் மாமியாரு எனக்கு கொடுத்த மோதிரம். இது நான் உனக்கு கொடுக்கிற பரிசுன்னு. இத நீ பத்திரமா வச்சுக்கணும், சரியா? எப்ப என் பொண்ணை கூட்டிட்டு வர? கூடிய சீக்கிரத்துல கூட்டிட்டு வரேன். முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் அவ ரொம்ப பிடிவாதமா தான் இருக்கா. காட்டு பூனை எப்பவும் கொஞ்ச நாளைக்கு முரண்டு பிடிக்கதான் செய்யும். ஆனா சொல்ற விதத்துல சொன்னா அது நம்ம கட்டுக்குள்ள வரும். அவங்க திரும்பி வர்றத தவிர அவகிட்ட வேற வழியே இல்லை. ஆனா ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிரு. என் பொண்ணோட முகத்துல எந்த ஒரு காயமும் ஏற்பட்டுறக்கூடாது. ஐயா சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நடக்குங்க ஐயா. तू ना जरा सा भी मेरी तरह, ना कहीं से मैं तेरी तरह. कैसी है ये दास्तां, ये दास्तां. இது என்னது? நீ என் பொண்டாட்டின்னா செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு முகம் காட்டுற ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஏரியால இருக்கிறவங்க இந்த பிரம்மச்சாரியோட பொண்டாட்டிய பார்க்க வராங்க. அப்புறம் இது லெஹங்கா, இத போட்டுக்கோ. நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கோ. ரோஹனை உன் பிடியில இருந்து காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்.